ஹார்மோனிக்கா இல்லை மவுத் ஆர்கன், இதை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது? இல்லை இதில் ஏதாவது ஒரு ஹோல்ஸில் உங்களுக்கு சவுண்டு வரலை, இல்லை ரொம்ப ஹார்ஷாக ப்ளோ பண்ணால் தான் சவுண்டு வருது அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் ஹார்மோனிக்காவை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் ப்ளோ பண்ணால் மட்டும்தான் சவுண்டு வரும், ஊதுனா மட்டும் தான் சவுண்டு வரும். காற்றை உள்ளே இழுத்தாச்சுன்னா, அதை ட்ரா பண்ணியாச்சுன்னா சவுண்டு வராது. ஹார்மோனிக்காவில் மட்டும்தான் ஊதுனாலும் சவுண்டு வரும், காற்றை உள்ளே இழுத்தாலும் சவுண்டு வரும். அதனால என்ன சிக்கல்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லை ஊதுறீங்கன்னா நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். திருப்பி நம்ம ட்ரா பண்ணும்போது அதில் உள்ளே இருக்கிற அழுக்கு வந்து திருப்பி நம்ம மவுத்துக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஹார்மோனிக்காவை நீங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் சரி, அதை வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. அதுக்காக ரெகுலராக இதை வந்து க்ளீன் பண்ணணும். இதை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக இதை அப்படியே தண்ணியில் காட்டி க்ளீன் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஃபுல்லாக கலட்டி திருப்பி மாற்ற மாதிரி இருக்கும். அது பெரிய டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் தேவையில்லை, பேசிக்கான செட்டப் தான், கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், அவ்வளோதான். அது எப்படிங்கிறத அடுத்தது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, டைரெக்டாக ஹார்மோனிக்காவை எடுத்து அப்படியே டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணியில் அப்படியே ஃபுல்லாக காட்டணும். இப்படி நீங்கள் 2 சைடுமே காட்டிக்கலாம். இதிலேயே ஏகதேசம் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸு, டஸ்ட்டு இதெல்லாமே கிளியர் ஆயிரும். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணணும், அதை மட்டும் பார்த்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. 2வது மெத்தட் என்னென்னா, உங்கள் ஹார்மோனிக்காவை அப்படியே கலட்டி ரீட் பிளேட்டை எல்லாம் கலத்தி திரும்பி அசம்பிள் பண்ணுறது. இதுக்கு கொஞ்சம் டூல்ஸ் வேணும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கலத்தணும். அப்புறம் இந்த ரீட் பிளேட்ஸ்லேயுமே ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கலத்தணும். இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்குள்ளே தான் இருக்கும். பைப்பில் காட்டும்போதும் ஓரளவுக்கு போயிடும். கம்ப்ளீட்டாக அதை கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் கலத்தி க்ளீன் பண்ணால் தான் அந்த ரீட் பிளேட்ஸில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகிள்ஸும் போகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிளேட்டை நீங்கள் கலத்தும்போது எந்த பிளேட்டு டாப்பில் வரும், எது பாட்டமில் வரும் அப்படிங்கிறத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுருக்கணும். இதை நீங்கள் மாற்றி அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா சவுண்ட் அப்படியே மாறிடும். நீங்கள் ப்ளோ பண்ணால் சி சவுண்டு வர்ற இடத்துல காற்றை ட்ரா பண்ணால் உள்ளே இழுத்தால் தான் சி சவுண்டு வரும். அந்த மாதிரி ப்ராக்ரஷன் வந்து அப்படியே மாறிடும். அதனால் டாப்பு பாட்டம் கிளியராக பார்த்துக்கணும். இதை மாற்றி கூட அசம்பிள் பண்ணலாம், மேலே உள்ளதை கீழேயும் கீழே உள்ளதை மேலேயும் வச்சும் அசம்பிள் பண்ணலாம், பாசிபிள் தான். ஆனால் சவுண்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு பண்ணணும். உங்களுக்கு ப்ளே பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணிடுவீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஃபிகர் அவுட் பண்ண முடியலைன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. இப்போ இந்த ரீட் பிளேட்டை அப்படியே தண்ணியில் க்ளீன் பண்ணணும். இதர் ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சோப்பி சொல்யூஷனை தண்ணியில் வச்சுட்டு அதுக்குள்ளே முக்கி அப்படியே லைட்டாக ரின்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் சவுண்டு சரியாக வரலன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரீட்ஸ், அந்த குட்டி குட்டியாக இருக்கிற ரீட்ஸ் வந்து அந்த ரீட் பிளேட்டோட ஒட்டிடும். ரொம்ப நாள் ஊதாமல் இருக்கிற பட்சத்தில் அது வந்து அப்படியே அது கூட ஜாம் ஆயிரும். அப்போ ஊதுனாலுமே அந்த ரீடு வந்து ஓப்பன் ஆகி கேப்பை தராது. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன பிளேடை வச்சு அப்படியே அதை ஷேக் பண்ணி விடணும். அந்த ரீடை வந்து அந்த ஜாமை வந்து கிளியர் பண்ணி விடணும். அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஊதும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த ரீடு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்குன்னு அந்த ரீடை வந்து வளைச்சிடக்கூடாது. வளைச்சிட்டிங்கன்னா அந்த ஏர் டைட் வந்து போயிடும். ஒரு ஹார்மோனிக்காவை நீங்கள் புதுசாக வாங்கும்போது அது வந்து ஏர் டைட்டாக இருக்கும். நீங்கள் ஊதுகிற எல்லா ஏருமே வந்து ப்ராப்பராக அந்த ரீடு வழியாக போகும். அதில் ஏதாவது ஒரு பெண்டு ஓவர் ஆகிட்டுன்னா உங்கள் ஏர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும், அந்த ஏர் டைட்னஸ் போயிடும். அதனால நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ரீடை வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஒரு பிளேடை வச்சு லைட்டாக அந்த ஜாமை வந்து கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதே ப்ராசஸில் நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இந்த ரீட் பிளேட்டு, இந்த பிளாஸ்டிக் பாட்டி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஒன்றில் ஒரு ஃபேனுக்கு கீழே ஒரு 1 ஹவர் வைக்கலாம். இல்லைன்னா ஹேர் ட்ரையரை அப்படியே இதுக்கு மேலே காமிச்சாச்சுன்னா இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் பெய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். டயட்டானிக் ஹார்மோனிக்கா க்ளீன் பண்ணுறதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். மேலேயும் கீழேயும் ஸ்க்ரூவை கலத்திட்டு உள்ளே இருக்கிற ரீட் பிளேட்ஸோட ஸ்க்ரூவையும் கலத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட்டு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கும். அந்த மெக்கானிசம் தான் உள்ளே போகிற காற்றை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவில் ரீடைரக்ட் பண்ணி எல்லா ஷார்ப் நோட்டையும் கொண்டு வரும். இதை நீங்கள் மேலே கலத்தி காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் எல்லாம் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணணும்.
அதுக்காக நீங்கள் இந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்கை மட்டும் என்ன பண்ணலான்னா, மேலே உள்ள பிளேட்டையும் கீழே உள்ள பிளேட், அதாவது அந்த கவர் பிளேட்டை வந்து கலத்தி அதை அப்படியே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டா போதும். பொதுவாக இந்த ரீட் பிளேட் ஜாம் வந்து குரோமேட்டிக் ஹார்மோனிக்கால தான் அதிகமாக இருக்கும். இது நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் இதை க்ளீன் பண்ணலை. ஆனால் சேம் ப்ராசஸ் தான், தண்ணியில் காட்டி அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரீட் பிளேட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்குது. இதை மேனுவலாக நம்ம கரெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ அதில் வந்து கொஞ்சம் ஏர் வேஸ்டேஜ் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாகவே ஒரு சின்ன பெண்ட் இருக்கிறனால ஏர் அதில் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப இந்த ரீடை வந்து பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். சிலது மேனுஃபேக்சரிங்லேயே பெண்ட் ஆகிருக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மெயினான விஷயம் பிளேட்டு மிஸ் ஆகாமல் மேலேயும் கீழேயும் கரெக்டாக எது மேலே வரும் எது கீழே வரும் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.